நம்ம தலைமுறைக்கு இதுதான் குலதெய்வம் அப்படிங்கிறது நம்ம மூலியமாக தான் தெரிய வருதுன்னு சொன்னால் அது ரொம்ப பெரிய பாக்கியமாக தான் நீங்கள் எடுத்துக்கணும். அதுக்காக கவலைப்பட வேண்டியது கிடையாது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வைசூஸ் வசந்தம். மறுபடியும் குலதெய்வம் சம்மந்தமான ஒரு வீடியோவோட உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, குலதெய்வம் தெரியாதவங்க என்ன பண்ணுறது, குலதெய்வம் தெரியாதவங்க குலதெய்வத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற சம்மந்தமாக தான் நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறவங்க கூட. குலதெய்வம்ங்கிறது நம்ம குடும்பத்தோட ஆணிவேர். அந்த ஆணிவேர் கரெக்டாக ஸ்ட்ராங்காக இருந்தால் நம்மளுடைய குடும்பம் நல்லா வலுப்பெற்று இருக்கும் அப்படிங்கிறது உண்மைதாங்க. ஆனால் அப்படிப்பட்ட தெய்வம் நமக்கு யாருன்னு தெரியலேங்கும் போது அது ஒரு கஷ்டமான விஷயந்தான். அதை கண்டுபிடிக்கிறதுங்கிறது நமக்கு கிடச்சிருக்கிற ஒரு பெரிய வாய்ப்பு தாங்க. அந்த தெய்வம் நம்ம மூலியமாக தான் இந்த அடுத்து வரக்கூடிய நம்ம தலைமுறைக்கு இதுதான் குலதெய்வம் அப்படிங்கிறது நம்ம மூலியமாக தான் தெரிய வருதுன்னு சொன்னால் அது ரொம்ப பெரிய பாக்கியமாக தான் நீங்கள் எடுத்துக்கணும். அதுக்காக கவலைப்பட வேண்டியது கிடையாது. எந்த தெய்வம் யாரால் வெளிப்படணும் அப்படிங்கிற முடிவை அந்த தெய்வம் எடுத்துருக்கிறனால தான் குலதெய்வம் யாருங்கிற தேடுதலில் நீங்கள் ஃபஸ்ட்டு இறங்கியிருக்கீங்க. ஒரு தாயும் ஒரு குழந்தையும் கண்ணாமூச்சி விளையாடுற விளையாட்டு தான் இந்த குலதெய்வம் யாருங்கிற தேடக்கூடிய ஒரு விஷயம். அப்படி தான் நீங்கள் பார்க்கணும். அந்த விஷயத்தில் கண்டிப்பாக பெருமைப்பட தான் செய்யணுமே தவிர அது வருத்தப்பட வேண்டிய விஷயம் கிடையாது. 2-3 தலைமுறைக்கு முன்னாடி உள்ள பெரியவங்க நம்ம இருக்கிற பூர்வீக இடத்த விட்டு வெளிநாட்டில் வேலை நிமித்தமாக போயிருக்கும்போது அப்படியே அந்த குலதெய்வ வழிபாடு நின்று போய் அந்த குலதெய்வம் யாருன்னு தெரியாமல் போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கண்டிப்பாக ஒரு 2-3 தலைமுறைக்கு முன்னாடி உள்ள பூர்வீக இடம் எது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அங்கே உள்ள குலதெய்வங்களை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரி, எல்லாமே செஞ்சு பார்த்துட்டோம், எதுவுமே நமக்கு சாத்தியம் இல்லை, எதுவுமே நமக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அந்த குலதெய்வத்துக்கு நீங்கள் யாருங்கிறது தெரியும். அதனால் என்னோடய குலதெய்வமே எனக்கு வழிகாட்டு, என்னோடய குலதெய்வமே என்னை சேரு, என்னோடய குலதெய்வமே என்னை காப்பாத்து அப்படின்னு சொல்லி அந்த தெய்வத்தை குலதெய்வம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லி நீங்கள் தினமுமே வழிபாடு செஞ்சுக்கிட்டே வரலாங்க. அந்த குலதெய்வம் வெளிப்படுற நாளில் உங்களுக்கு தெரிய வரும். எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் 2-3 தெய்வங்களை குலதெய்வமாக சொல்கிறாங்க. அதாவது நிறைய ஜோதிடர்களை பார்த்ததில் 2-3 தெய்வங்கள் சொல்கிறாங்க. அதாவது பெண் தெய்வம்னு சொல்லிட்டாங்க. பட் பெண் தெய்வத்திலே இந்த தெய்வமானு தெரியல, நான் எங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது, என்ன செய்கிறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி என்கிட்ட ஒருத்தங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது சொல்லியிருந்தாங்க. அப்போ என்னென்னா, எந்த தெய்வத்தை கும்பிடும்போது உங்களுக்கு அதிகமான சந்தோஷம் கிடைக்குதோ, அதிகமான ஆர்வம் இதுதான் நமக்கு தெய்வமாக இருக்கும் அப்படிங்கிற ஆர்வம் கிடைக்குதோ அதை நீங்கள் குலதெய்வமாக ஏற்றுக்கலாங்க. பொதுவாகவே என்னென்னா, எதுவுமே தெரியல, எதுவுமே நம்மளால் கண்டே பிடிக்க முடியலன்னா நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம் என்னென்னா, என்னோடய குலதெய்வமே என்னை காப்பாற்றுன்னு சொல்லி டெய்லி இந்த வார்த்தையை சொல்லி சொல்லி வழிபாடு செஞ்சுட்டே வாங்க. இதுக்குண்டான பூஜைகள், பரிகாரங்கள் இதெல்லாமே சரியான நல்ல அனுபவம் வாய்ந்த தரமான ஜோதிடர்கள்கிட்ட உங்களுடைய ஜாதகத்தை கொடுத்து அதுக்குண்டான கேள்விகளும் பரிகாரங்களையும் செய்து அந்த குலதெய்வத்தை கண்டுபிடிச்சிக்கோங்க. சில விஷயங்களுக்கு தேடல் அதிகமாக இருக்கும்போது அங்கே போலிகளும் அதிகமாக இருக்கும். ஸோ யார்கிட்டையுமே அதிகப்படியாக தேவையில்லாமல் பணத்தை கொடுத்து ஏமாந்துடாதீங்க. பல பூஜைகள் பரிகாரங்கள் பண்ணியுமே உங்கள் குலதெய்வம் வெளிப்படவே இல்லைன்னு சொன்னால் நீங்கள் வணங்கக்கூடிய இஷ்ட தெய்வத்தையே உங்கள் குலதெய்வமாக நினச்சி உங்களுடைய அடுத்த ஜென்ரேஷனுக்கு குலதெய்வத்தை கொண்டு வந்துடலாங்க. இதை பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.